திருமந்திரம் பாடல் 60. அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது. எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே. பாடல் விளக்கம். அண்ணல் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிடப்படுவது சிவபெருமான். சிவபெருமானால் அருளப்பட்ட திவ்யாகமங்கள் எல்லாம் விண்ணில் இருக்கும் தேவர்களாக கருதப்படும் அந்த உயர்நிலை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மேன்மையான அறிவு பொருந்தியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அழிவே இல்லாத அமரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே அவ்வளோ சுலபமாக அது புரிஞ்சு கொள்ளும் தன்மையுடையதாக இருக்காது அப்படின்றது தான் முதல் 2 வரியில் வர்ற விளக்கம். அடுத்தது என்ன அப்படின்னா, சிவபெருமானால் அருளப்பட்ட அந்த திவ்யாகமங்களின் எண்ணிக்கையை நம்ம எண்றோம் அப்படின்ற பட்சத்தில் 70 கோடி 100,000 வரைக்கான ஆகமங்கள் அதில் இருக்கும். அப்படி நம்ம எண்ணினாலுமே அது நீர்மேல் எழுத்தது ஆகுமே. அதாவது அப்படி அவங்க இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை எண்ணினாலுமே அதுக்கு உள்ளே இருக்கும் இல்லையா அந்த பொருள், அதோடைய அர்த்தம், அது நீர்மேல் எழுத்தது ஆகுமேனா ஒன்று அதை நம்மளால் புரிந்து கொள்ளும் தன்மையுடையதாக இருக்காது. அந்த அளவுக்கு அது ஆழமான அர்த்தங்களும் கருத்துக்களும் உடையதாக இருக்கும். இல்லை அதில் இருக்கிற அந்த நம்ம இந்த பாடல்ல 3வது வரியில சொன்னது என்ன அப்படின்னா 70 கோடி 100,000 இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களுக்கு எண்ணிக்கையே இல்ல. அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்றதும் இந்த பாடல் மூலமா நமக்கு விளக்கமா திருமூலர் ஐயா சொல்றாங்க. சரி, அப்படி இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, அந்த இறைத்தன்மையை நோக்கி அடைகிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்ட்டு இதற்கு அடுத்து வர்ற பாடல்ல திருமூலர் ஐயா நமக்கு விளக்கமா சொல்றாங்க. அப்ப பார்க்கலாம்.